அந்த ஃபுல்லா பார்த்தாச்சு. இன்றைக்கு நாங்க கம்பேரிசன் எப்படி 5 முறையில நாங்க கம்பேர் பண்றது அப்படின்னு பார்ப்போம்னு சொன்னேன். இன்றைக்கு பார்ப்போம். எல்லாம் வந்துட்டீங்களா? பீட்டர் இருக்காரா? பீட்டர் இந்த கிளாஸ்ல இருக்கிறாக்கள். சுகன்யா இருக்கிறா, சோபனா இருக்கிறா, ஷர்மிளா இருக்கிறா, ஷாலினி எல்லாம் இருக்கிறீங்க, லோஷினி இருக்கிறீங்க, அபிராமி இருக்கிறா. அன்பு பீட்டர் ஆக்கள் இந்த கிளாஸுக்கே உரியவர்கள். வேற ஒரு லிங்க்ல போயிருக்காங்களோ? வேற லிங்க் அது 10 மணி லிங்கா? ஐயா அங்க போயிட்டாங்களோ? கிளாஸுக்கு உரியதுதான்மா. ஹம்சா ஹம்சா இந்த கிளாஸுக்கு அந்த 10 மணிக்குள்ள இதுல போய் உட்கார்ந்து இருந்தீங்களோ யாரோ? இல்லையே. இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், அப்புறம் அந்த டபுள் கம்பேரிட்டிவ், அதுக்கு பிறகு அந்த பேரலல் இன்க்ரீஸ், அதுகளை தான் நாங்க படிக்க இருக்கு. அதோட WH கொஸ்டினை முடிச்சா இண்டையோட உங்களோட கோர்ஸ் முடியும். யாரும் எனக்கு அனுப்பியிருக்காங்க, யாருன்னு தெரியல. அந்த அதுல போட்டிருக்கிறது விளக்கம் போட்டிருக்கும் பாரு குரூப்ல. என்ன இந்த ஜெவிட கூத்துக்கு பதில் போட்டிருக்கும் பாருங்க. இதுலயும் ஒரு ஐபோன் இருக்கு. அப்படியா? ஒருவேளை யாஷா இருக்குமோ? யாஷ் இங்க வர மாட்டான். யாஷ் இருக்கியாடா இந்த கிளாஸ்ல? பீட்டர் வந்தாச்சு. ஒரு வார்த்தை இல்ல பாத்தீங்களா மிஸ்? உங்களோட பேர்ல யாரோ கோபாலன் இருக்காங்க மிஸ். கணக்கா சரியான பேரா இருக்கு மிஸ். மிஸ் அங்கேயும் பால் இருக்கு. ஒருவேளை வினோதினி கோபால் நீங்க ஒருக்கா பேசுங்க, நாங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். ஒருவேளை சார் மிஸ் ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பாரோ? ஒருவேளை மிஸ்ஸுக்கு டூப்ளிகேட் இருக்கோ? ஆமா ஆமா. ஹலோ மிஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் பீட்டர். அதான் தேடுனேன், எங்கட ஆக்களை காணல. சாப்பிட்டு வந்தீங்களாக்கும்? இல்ல மிஸ், இப்பதான் இல்லையா? பீட்டர் பீட்டர். ஓகே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். நீ நிக்கிறனா? சரியா? இல்ல போர்டு வந்துச்சு. புடிங்கிருச்சாண்டி. இல்ல இன்றைக்கு புடிங்கல. அது நல்லா இருக்கு, நல்லா செய்துட்டேன். என் சின்ன மகளுக்கு நல்லா எல்லாம் அதெல்லாம் செய்ய தெரியும். பெரியவர் தான் கொஞ்சம் செய்ய தெரியாது. சின்ன டக்குன்னு எல்லாம் செய்ய கொடுத்துட்டா. பரவாயில்ல, கணக்கா இருக்கு. கணக்கா இருக்குதானே? சரி, இன்னைக்கு சரியா இருக்கு. சரியா இருக்கு, சரியா இருக்கு. நீங்க செஞ்சு கொடுத்தது சரியா இருக்கு.
ரைட். பாருங்க, ஐந்து முறையா நாங்க வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணோம். ரைட். முதலாவது பாருங்க, பாசிட்டிவ். முதலாவது முறை வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது வந்து இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரியே சொல்றது வந்து பாசிட்டிவ். உன்னை போலவே அவளும் அழகு, அம்மாவை போலவே நீயும் அன்பானவள், அண்ணாவை போலவே நீயும் உயரமானவள். இந்த மாதிரி இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அப்படின்னு சொல்றது வந்து பாசிட்டிவ். ஒன்றை போல இன்னொன்னு இருக்கு, அது அவரை மாதிரி இவர் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து பாசிட்டிவ். ரைட். ரைட். இப்போ பாசிட்டிவ் முறையில வந்து நாங்க ரெண்டு ஆஸ் பாவிப்போம். ஒரு ஆஸ், அதுக்கு பிறகு ஒரு ஆஸ். ரெண்டு ஆஸ் நாங்க பாவிப்போம். ரைட். பாருங்க, முதலாவது எங்க நாங்க அந்த ஆஸ் பாவிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது பாருங்க, he is as tall as his brother. He is as tall as his brother. அவனுடைய அண்ணாவை போலவே உயரமானவன். இந்த as பாசிட்டிவ்னு சொல்றது போல, போல அல்லது மாதிரின்னு சொல்றது பாசிட்டிவ். அவனை போல, இவனை போல, அவளை மாதிரி, அம்மாவை மாதிரி, என்னை போலவே அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றை போலவே இன்னொன்று அப்படின்னு சொல்றது வந்து பாசிட்டிவ். ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது. அப்ப ரெண்டு ஆஸ் வரும். எங்க ஆஸ் வருது அப்படின்னு சொன்னா பாருங்க, யாரோட ஒப்பிடுறோம், யாரோட இந்த இடத்துல ஒப்பிடுறோம் சொல்லுங்க பாப்போம். அவனுடைய அண்ணாவை போலவே உயரமானவன். அப்ப யாரோட ஒப்பிடுறோம்? அவனை அவனுடைய அண்ணாவோட அவனுடைய அண்ணாவோட ஒப்பிடுறோம். அவனை அவனுடைய அண்ணாவோட ஒப்பிடுறோம். இங்க இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் எது? டால். அட்ஜெக்டிவ்னா ஒருத்தரை பத்தி சொல்றது, விவரிக்கிறது. இந்த இடத்துல டோல்ன்றது அட்ஜெக்டிவ். டோல்ன்றது அட்ஜெக்டிவ். அப்ப அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால ஒரு ஆஸும், இந்த அட்ஜெக்டிவ்க்கு பின்னால ஒரு ஆஸும், அதாவது யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னால ஒரு ஆஸ். இப்படித்தான் நாங்க அதை ஒப்பிடுறது. அவன், தமிழ் எழுதிக்கொள்ளுங்க, அவன் அவனுடைய அண்ணாவை போலவே உயரமானவன். அவன் அவனுடைய அண்ணாவை போலவே உயரமானவன். He is as tall as his brother. அப்ப டால்ன்றது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால ஒரு ஆஸ், அந்த அட்ஜெக்டிவ்க்கு பின்னால, அதாவது யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னால ஒரு ஆஸ். ரெண்டாவது பாருங்க, they are as rich as, they are as rich as
their relatives. They are as rich as their relatives. அவர்கள் அவர்களுடைய சொந்தக்காரர்களைப் போலவே வசதியானவர்கள். அவர்கள் அவர்களுடைய சொந்தக்காரர்களைப் போலவே வசதியானவர்கள். யாரு யாரோட ஒப்பிடுறோம்? அவர்கள் ஒப்பிடுறோம். அவர்களுடைய சொந்தக்காரர்களோட ரிலேட்டிவ்ஸோட ஒப்பிடுறோம். அட்ஜெக்டிவ் எது இந்த இடத்துல? ரிச் என்றது அட்ஜெக்டிவ். அப்ப அந்த ரிச்சுக்கு முன்னால் ஒரு as, அந்த ரிச்சுக்கு பின்னால் அட்ஜெக்டிவ்க்கு பின்னாலேயும் அந்த யாரோட ஒப்பிடுறோமோ அவர்களுக்கு முன்னாலேயும் ஒரு as வருது. அடுத்து மூன்றாவது. She is as kind as her mother. She is as kind as her mother. யார் யாரோட ஒப்பிடுறோம்? அவளை அவளுடைய அம்மாவோட ஒப்பிடுறோம். அட்ஜெக்டிவ் எது இந்த இடத்துல? கைண்ட். அப்ப அந்த கைண்டுக்கு முன்னால் ஒரு as, கைண்டுக்கு பின்னால ஒரு as. அதாவது யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னாலேயும் இந்த கைண்டுக்கு பின்னாலேயும் ஒரு as. அட்ஜெக்டிவ்க்கு முன்னாலேயும் பின்னாலேயும் as வரும். நாங்க வந்து ஒருத்தர் மாதிரியே அப்படின்னு சொல்லி ஒப்பிடுற நேரம், ஒன்றை போல் இன்னொன்று அப்படின்னு ஒப்பிடுற நேரத்துல. அடுத்து bean is as expensive as carrot. போஞ்சி கேரட்டை போலவே விலை கூடியது. போஞ்சி கேரட்டை போலவே விலை கூடியது. இப்ப எதை எதோட ஒப்பிடுறோம்? பீன்ஸ். போஞ்சிய பீன்ஸ வந்து கேரட்டோட ஒப்பிடுறோம். அட்ஜெக்டிவ் எது? எக்ஸ்பென்சிவ் இஸ் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால ஒரு as, அட்ஜெக்டிவ்க்கு பின்னால ஒரு as. அடுத்து fifth one. அடுத்து you are as clever as your sister. You are as clever as your sister. யாரோட ஒப்பிட போறோம்? சிஸ்டர். யூ அவளை அவளுடைய சிஸ்டரோட, யோர் சிஸ்டரோட ஒப்பிட போறோம். அட்ஜெக்டிவ் எது? புத்திசாலி. அவள் அவளுடைய சகோதரியை போலவே புத்திசாலியானவள். அவள் அவளுடைய சகோதரியை போல புத்திசாலியானவள். அப்ப கிளவர் என்றது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் ஒரு as, பின்னால் ஒரு as. அடுத்து sixth one. The calendar is not as long as the Mahaveli. அது பிரிண்ட் பிளே பண்ணப்பட்டிருக்கு, நீங்க எழுதிக்கொள்ளணும். அந்த இடத்துல பாருங்க, the Mahaveli is not as long as the Kalani அப்படின்னு இருக்க. சரியா?
No, miss. இல்லை. மிகவும் நீளமான நதி எது? Mahavali. மகாவலி தான் மிகவும் நீளமான நதி. அப்ப அது கொடுக்கப்பட்டிருக்க தரவு இல்ல தானே. அப்ப the Kalani is not as long as the மகாவலி அப்படின்னு வரணும். கெலனி மகாவலியை போல நீளமானது அல்ல. மாத்தி எழுதுங்க. Right. The Kalani is not as long as the Mahavali வரணும். வெட்டிட்டு எழுது. மிஸ் இது எத்தனையாம் பேஜ் மிஸ்? Page number 3. Eight zero double four யாட நம்பர்டா? 3718044. Whose number? தெரியல ரமேஷ், பார்த்து சொல்லியா? கேக்குறேன் யாரு நம்பர்? தெரியலையே. மிஸ் சுதர்சிக்கிண்ட. உங்களோட நம்பரா? ஓகே ஓகே. அதை செக் பண்ணுங்க மிஸ். நிறைய பேர் வந்திருக்காங்க மறைமுகமா, பேர் இல்ல. இல்ல இது வேற. இல்ல அவங்க இல்ல, வேற வேற ஆட்கள் இருக்கிறாங்க அதுல. போய் பேரு பழைய வாட்டி. அப்படியா? நேத்து உங்களோட கால் பண்ணி பேசினேன் சுதர்சினி. எஸ் எஸ். உங்களோட நம்பர் அது. Okay. ஓகே ஓகே சுதர்ஷ். ஓகே மிஸ். ஓகே. மகாலம் இருந்து படிக்கிறாவா? இன்றைக்கு இல்ல மிஸ், வேற இது படிச்சோண்டு இருக்கிறா. அதனால நீங்க உட்காந்துட்டீங்க. மகன் தான் பக்கத்துல இருக்கிறேன். ஓகே ஓகே. Hi, Miss. Hello, hi. How are you? I'm fine, teacher. What's your name? My name is Kelsa. Kalchan? Yes. Good. I heard that you also studying here. And you have read once or twice, right? Read பண்ணீங்களா? Two times. Grade 6, teacher. Good. So learn good, okay? Okay, learn Okay. good. Thank you, teacher. Good boy. Love you. Thank you. அப்படியா? நேமா? The Kalani is not as long as the Mahavali. அப்ப Kalani மகாவலியை போல நீளமானது அல்ல. ரைட். ஒன்றை போலவே இன்னொன்று சொல்றது. அடுத்து 7th one. Cricket is not as popular as football. ஃபுட்பாலுக்கு முன்னால த போடணுமா? No, miss. போடணுமா? சோபனா போடணுமா? சோபனா ஃபுட்பாலுக்கு முன்னால த போடணுமா? இல்ல மேம். நோ. ஏன் போடக்கூடாது? தானா ஏன்டா போடக்கூடாது? பீட்டர் ஏன் போடக்கூடாது? ஃபுட்பாலுக்கு முன்னால ஏன் த வராது? ஸ்போர்ட்ஸ் கலந்து போடக்கூடாது மிஸ்.
ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் கேம்ஸ்க்கெல்லாம் த போடக்கூடாது. எங்க படிச்சோம்? ஆர்டிகல் மிஸ். ஆர்டிக்கல். குட். ஆர்டிகல்ஸ்ல படிச்சோம். எங்கெல்லாம் நாங்க த போடக்கூடாது. அப்ப விளையாட்டுகளுக்கு முன்னாலெல்லாம் த வராது. அப்ப இதான் ஆஸ். அப்ப இந்த கெலனி இங்க வந்து யாரோட ஒப்பிடுறோம்? கெலனிய மகாவெளியோட ஒப்பிடுறோம். அப்ப அந்த இடத்துல லாங் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால ஒரு ஆஸ், பின்னால ஒரு ஆஸ். இந்த இடத்துல யாரோட ஒப்பிட போறோம்? கிரிக்கெட் இஸ் நாட் as popular as football. ஃபுட்பால். கிரிக்கெட்டை ஃபுட்பால். ஃபுட்பாலோட ஒப்பிட போறோம். அட்ஜெக்டிவ் எது? பாப்புலர். Popular. அப்ப அந்த Popular. adjective முன்னால ஒரு as, பின்னால ஒரு as. ரைட். அது முதலாவது பாசிட்டிவ் முறை. 2 as வரும். அதோட தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரே மாதிரின்னு சொல்றது பாசிட்டிவ். பாசிட்டிவ் ஒன்றை போலவே இன்னொன்று அப்படின்னு சொல்றது. அதுல அட்ஜெக்டிவ்க்கு முன்னால ஒரு ஆஸும் அட்ஜெக்டிவ்க்கு பின்னால ஒரு ஆஸும் வரும். யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னால வரும். அடுத்து வந்து கம்பேரட்டிவ். கம்பேரட்டிவ்ல வந்து ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெரியவர் அல்லது ஒன்றை விட இன்னொன்று உயர்ந்தது, ஒன்றை விட இன்னொன்று தாழ்ந்தது அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல நாங்க வந்து தேன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தேன், விட அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். முதலாவது பாருங்க. Iron is heavier than wood. அயன் ஒப்பிட போறோம். இந்த இரும்பு பலகையை விட பாரமானது. இரும்பு பலகையை விட பாரமானது. அப்ப இரும்பு ஒப்பிட போறோம் பலகையோட. இரும்பு பலகையோட ஒப்பிட போறோம். அட்ஜெக்டிவ் எதுங்க? ஹெவியர், பாரமானது அப்படின்றது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்க்கு பின்னாலையும் யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னாலையும், அட்ஜெக்டிவ்க்கு பின்னால யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னால ஒரு தேனை போடுறோம். அந்த இடத்துல அங்க வந்து அட்ஜெக்டிவ்க்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஆஸ் வருது. இங்க அட்ஜெக்டிவ்க்கு பின்னாலதான் ஆஸ் வரும். தேன் வரும். சாரி, தேன் வரும். அட்ஜெக்டிவ்க்கு பின்னால தேன் வரும். Prevention is better than cure. Prevention is better than cure அப்படின்னா என்ன? பிரபல்யமான பழமொழி. கியூர் பண்றதை விட அதுக்கு முதலே வந்து ப்ரிவென்ட் பண்றது பெட்டர். அதுக்கு ஒரு சொல்ல அப்படியே இருக்குது. ஒரு சொற்றொடர் இருக்கு தமிழ்ல. என்ன ஒரு பழமொழி இருக்கு? வருமுன் காப்போம். எஸ், வருமுன் காப்போம். ஒரு நோய் வந்து அதுக்கு மருந்தெல்லாம் எடுத்து குடிச்சு அதை குணமாக்குறதை விட அந்த நோய் வரும் முன்னவே பாதுகாத்து கொள்றது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. பிரிவென்ஷன் என்ற பாதுகாத்து கொள்றது, பாதுகாக்கிறது. கியூர் என்ற குணமாக்குறது. அப்ப இந்த ப்ரிவென்ஷனை கியூரோட ஒப்பிட போறோம். அட்ஜெக்டிவ் எது இந்த இடத்துல? பெட்டர்.
பெட்டர் better betterன்றது adjective. ஆகவே இந்த better என்ற adjectiveக்கு பின்னாலேயும் யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னாலேயும் ஒரு than வருது. அடுத்து மூன்றாவது, you are elder than me. You are elder than me. நீ என்னை விட மூத்தவன். நீ என்னை விட மூத்தவன். அப்போ உன்னை என்னுடன் ஒப்பிடுறேன். adjective எது? Elder. elder. ஆகவே அந்த எல்டருக்கு பின்னால ஒரு than, யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னால ஒரு than. The fourth one, she is more beautiful than me. She is more beautiful than me. She அவள் என்னை விட மிகவும் அழகானவள். அவள் என்னை விட மிகவும் அழகானவள். அப்ப அவளை என்னுடன் ஒப்பிடுறேன். அவள் என்னை விட மிகவும் அழகானவள். adjective எது? Beautiful. beautifulன்றது adjective. ஆகவே இந்த adjectiveக்கு பின்னால ஒரு than, யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னால ஒரு than. அடுத்து fifth one. சாப்பிட்டு படிச்சுங்களா? அடுத்து பாருங்க, the Mahaveli is longer than the Kalani. Kalani மகாவலி கங்கையை விட, மகாவலி கலனியை விட நீளமானது. மகாவலி கங்கை கலனி கங்கையை விட நீளமானது. அப்ப யாரோட ஒப்பிட போறோம்? மகாவலியை ஒப்பிட போறோம். கலனியோட ஒப்பிட போறோம். adjective எது? longer longer. அப்ப அந்த லாங்குக்கு பின்னால ஒரு than, யாரோட ஒப்பிடுறோமோ அவங்களுக்கு முன்னாலேயும் வரும். அடுத்து sixth one. அவ்வளவுதான், 5 தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அது கம்பேரட்டிவ். ஒன்றை விட இன்னொரு உயர்ந்தது அல்லது ஒன்றை விட இன்னொரு குறைந்தது அப்படின்னு சொல்றது. அடுத்தது சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்ல நாங்க ஒரு தேவ கட்டாயம் போடணும். ஒரு ஒண்ணு போடணும். அதுக்கு பிறகு ஆஃப் அல்லது இன், இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். ஆஃப் வரும் அல்லது இன் வரும். ரெண்டுல ஏதாவது ஒன்று அப்புறம் ஆஃப் அல்லது இன். முதலாவது பாருங்க, she is the prettiest of them all. அதான் ஒண்ணு வரணும், டியூட்ல போட்டுக்கொள்ளுங்க. இப்படித்தான் வரும். she is the ஒண்ணு வரணும். the prettiest. She is the prettiest of them all. அதாவது அங்க இருக்கிறதுலே அவள் தான் சிறந்த அழகி அப்படின்னு சொல்றது. அங்க இருக்கிற அக்களே அவள் தான் சிறந்த அழகி. அப்ப அந்த இங்க யார பத்தி நாங்க குறிப்பிட போறோம்? இவளுடைய சிறப்பு அம்சத்தை தான் குறிப்பிட போறோம். அவள். adjective எது? Prettiest. தான் adjective. அப்ப இந்த adjectiveக்கு முன்னால ஒரு கட்டாயம் ஒரு ஒண்ணு வரணும். எந்த adjective வருதோ அதுக்கு முன்னால ஒரு கட்டாயம் வரும். சூப்பர்லேட்டிவ்ல நாங்க ஒப்பிடுற நேரத்துல
அட்ஜெக்டிவ்க்கு முன்னால கட்டாயம் ஒரு த, அந்த அட்ஜெக்டிவ்க்கு பின்னால ஆஃப் அல்லது இன் வரும். ஆஃப் அல்லது இன். ஆஃப் என்றால் அவர்களுக்கு இடையே அப்படின்னு அர்த்தம். அவர்களிடையே, ஏதாவது மனிதர்கள் அல்லது குழுக்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தா, நபர்களை குறிக்கப்பட்டால், ஒரு நபர்களை குறித்து சொல்லப்பட்டால் அந்த இடத்துல off. நபர் அந்நபர்களுக்கு இடையே. அங்க இருக்கிற நபர்களுக்கிடையே அவள் தான் மிக சிறந்த அழகி. நபர்கள்னு வந்தால் ஆஃபும், இடங்கள் அப்படின்னு வந்தால் இன்னும் வரும். அடுத்த 2வது பாருங்க. That church is the oldest building in the town. அதாவது அந்த சர்ச் கட்டிடம் தான் அந்த நகரத்திலேயே பழமையானது. அந்த நகரத்திலேயே பழமையானது வந்து இந்த சர்ச் கட்டிடம். அப்ப இங்க எதை பத்தி நாங்க சொல்ல போறோம்? That church. சர்ச்சை பத்தி தான் நாங்க சொல்ல போறோம். அட்ஜெக்டிவ் எது? Oldest. ஓல்டஸ்ட், மிகவும் பழமையானது. ஓல்டஸ்ட். அப்ப இந்த ஓல்டஸ்டுக்கு முன்னால கட்டாயம் ஒரு த, அட்ஜெக்டிவ்க்கு முன்னால த, அந்த அட்ஜெக்டிவ்க்கு பின்னால வந்து இன் வந்திருக்கு பாருங்க. அப்ப நபர்கள்னு சொன்ன ஆஃபும், இடங்கள் வந்தா இன்னும் போடணும். இடங்கள் இடையே. இடங்கள். இடங்களிடையே. நபர்களிடையே வந்தால் ஆஃபும், இடங்களுக்கு இடையே வந்தால் இன்னும் வரும். மற்றபடி அட்ஜெக்டிவ்க்கு முன்னால கட்டாயம் ஒரு த வரணும். அடுத்து பாருங்க. முரளி was the best bowler. In the world. முரளிதான் உலகத்திலேயே மிகச் சிறந்த பந்து வீச்சாளராக இருந்தார். ஏன் வாஸ் வந்திருக்கு? சிங்குலர்ல வந்திருக்கா? சிங்குலர்ல வந்திருக்கா? Past tense. வாசன் ஏன் வந்திருக்கு? Past tense. அவர் இருந்தார். சிறந்த பந்து வீச்சாளராக எப்ப இருந்தாரு? முன்னாடி இருந்தாரு. முன்னால இருந்தாரு. இப்ப இல்ல, முன்னால இருந்தாரு. அவர் ஏற்கனவே முந்தி இருந்தாரு, இப்ப அல்ல. ஆகவே தான் வாஸ் வந்திருக்கு. அந்த ரீசன் அவர் பாஸ்ட்ல ஒரு காலத்துல இருந்தார். 90கள்ல தான் அவர் இருந்தார். இப்ப வேற யாரோ இருக்காங்க. ஆகவே முரளி வாஸ் த பெஸ்ட் bowler இன் த வேர்ல்ட். அப்ப இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் எது? Bowler. யாரை நாங்க சொல்ல போறோம்? முரளிய சொல்ல போறோம். முரளி பத்தி பேசுறோம். அப்ப அட்ஜெக்டிவ் எது இந்த இடத்துல? Bowler. bowler-ஆ? Best. bowler-ன்றது ஒரு அட்ஜெக்டிவா? பந்து வீச்சாளர்ன்றது ஒரு அட்ஜெக்டிவா? இல்ல
பெஸ்ட் பெஸ்ட் சிறந்தன்றது தான் அட்ஜெக்டிவ். அந்த பாலர்னு மார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அப்படியே டியூட்ட பார்த்து சொல்றீங்க பிள்ளையா? எப்படி ஆட்கள் சோபனா நல்லா நல்லா அழகா இருக்கு. அங்க பொய்ய மார்க் பண்ணி பிள்ளைய மார்க் பண்ணி டக்குன்னு பாலர்ன்றீங்க. பாலர்ன்ற பந்து வீச்சாளர் அப்படின்றது நவுனா அட்ஜெக்டிவா? முரளி இஸ் அ பாலர். அப்ப முரளின்றது ப்ராப்பர் நவுன். அவருக்கு நவுன் எது? முரளி யாரு அப்படின்னு கேட்டா bowler அவர் பாலர். ஆகவே பாலர் என்ன pronoun ப்ரோனவுனா? இல்ல noun noun தான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கடா. எதையாவது நான் சொல்றேன். noun miss என்ன சொன்னேன்? ஒருத்தட பேரை சொல்லி அவர் யாரு அப்படின்னு கேட்டா அங்க கிடைக்கிறது வந்து நவுன். அப்ப முரளி யாரு? ஒரு மனிதர் ஒரு போ- மனிதரா? போ- நான் மிருகம்னு Bowler. சொல்றேன். இல்ல கொஞ்சம் பந்து வீச்சாளர் மீஸ். ஒரு பந்து வீச்சாளர். பந்து வீச்சாளர். அவ பந்து வீச்சாளர்ன்றத அப்ப நான் யாரு அப்படின்னா நீங்க ஒரு மனுஷி மிஸ், நீங்க மிருகம் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவீங்க. இல்ல miss. teacher Teacher. டீச்சர் தானே சொல்லுங்க. அப்ப முரளி யாரு? முரளி யார்? ஒரு மனிதர். ஏன் ஆட்கள் இருக்கு அவருக்கு? நீங்க Sorry. சொல்லிதான் எனக்கு அவர் மனிதர்னு தெரியணுமா? அவருக்கான நேத்து சொன்னேன் நவுன்ன்றது அவருக்கான ஒரு அடையாளம். நேத்து அழகா சொன்னேன். அத மறந்துட்டு வந்து முரளி ஒரு மனிதர் அப்படின்னு என்னட்டே சொல்றீங்க. அப்ப முரளி இந்த பாலர்ன்றது நவுன். இந்த பாலர்ன்றது நவுன். எப்படிப்பட்ட பாலர்? best Best bowler. பாலர், சிறந்த பாலர், சிறந்த பந்து வீச்சாளர். எப்படிப்பட்ட பந்து வீச்சாளர்? சிறந்த பந்து வீச்சாளர். அப்ப இந்த சிறந்தன்றது தான் அட்ஜெக்டிவ். அங்க மாறி போட்டிருக்காங்க, அதை வெட்டிட்டு பெஸ்ட்டுக்கு கீழே போடுங்க கோட. பெஸ்ட்ன்றது அட்ஜெக்டிவ். அப்ப அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால த வந்திருக்கு பாருங்க. த வேர்ல்டுன்னு சொல்றதுனால இடம், ஆகவே இன் த வேர்ல்ட். இப்ப இதே இங்க வந்து the best bowler வந்து இந்த இடத்துல டீம் மெம்பர்ஸ் வந்திருந்தா இல்லாட்டி அதர் பிளேயர்ஸ் வந்திருந்தா இங்க என்ன வரும்? Off வந்திருக்காங்க. ஆஃப் வந்திருக்க வேண்டும். அது புரியுதா? இந்த இடத்துல பிளேயர்ஸோ அல்லது டீம் மெம்பர்ஸோ வந்திருந்துச்சுன்னு சொன்னா இங்க ஆஃப் வரும். வேர்ல்டுன்னு வந்திருக்கனால இன் வருது. நபர்களை குறிப்பிட்டிருந்தா ஆஃபும், இடங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தா இன்னும் வரணும். அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால கட்டாயம் த வர வேண்டும். ஓகே, Okay miss. அடுத்து நாலாவது. The Mahaveli is the longest. The Mahaveli is the longest river in வருமா ஆஃப் வருமா? in Sri Lanka In Sri Lanka. In Sri Lanka. In Sri Lanka. இப்ப மகாபலி தான் இலங்கையிலேயே நீளமான நதி சொல்றது. ரைட். அடுத்து ஐந்தாவது பாருங்க. I am the eldest child in my family. இப்ப ஃபேமிலின்னு சொல்றதுனால இன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல சிப்லிங்ஸ் வந்திருந்தா என்ன வருவீங்க? ஆஃப் வரும். சகோதரர்கள், சிப்லிங்ஸ்னா சகோதரர்கள். அப்ப இந்த இடத்துல சிப்லிங்ஸ் அல்லது பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அப்படி ஏதாவது வந்திருந்தா இந்த இடத்துல இன் வருமா ஆஃப் வருமா? ஆஃப் வரும். அது புரியுதா? அமுதா, Yes, miss. சோபனா, சுவி, பீட்டர் எல்லாரும் பாருங்க.
இந்த முக்கியமான படிச்சுக்க இந்த விஜயகாந்த் தர மாட்டான் கிளாஸுக்கு. எஸ் மிஸ். அப்ப அந்த இடத்துல அந்த இப்ப நாங்க இருக்கிறதுலயே நான் தான் மூத்தவன், எங்க குடும்பத்திலேயே நான் தான் மூத்தவன் அப்படின்னு சொல்றது வந்து இன் மை ஃபேமிலி. ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த டபுள் கம்பேரட்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டபுள் கம்பேரட்டிவ் கம்பேரட்டிவ்ல டபுளா சொல்றது. இப்ப பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு போய் ஏதாவது ஒரு தொடர்ந்து நடைபெறுது அப்படின்னு சொன்னா அதை நாங்க வந்து டபுளா சொல்றது வழக்கம். இப்ப ஒரு ஆள் மெலிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒரு புள்ள மெலியுது. இப்ப எங்க அம்மா எல்லாம் என்ன பார்த்தா டக்குன்னு மெலிஞ்சு இருக்கான்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, என்ன மெலிஞ்சு கொண்டே போற அப்படின்னுவாங்க. அப்படித்தானே கேட்பாங்க தானே வீட்டுகள்ல, என்ன மெலிஞ்சு 2 தரம் கேட்பாங்க, 2 தரம் சொல்லுவாங்க, மெலிஞ்சு கொண்டே போறாய், குண்டாகி கொண்டே போறாய், சாப்பிட்டு குண்டாகும், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாய் சொல்லுவாங்க தானே. யாராவது தொடர்ந்து 2 தரம் சாப்பிடுற கண்டா திண்டு கொண்டு இருக்கிறாய். காமில் நம்ம அப்படிதான் சொல்லுவாரு. எங்கட வீட்டுல திண்டு கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்களா, திண்டு கொண்டு இருக்கிறாய்ன்னு வாங்கலாம். 2 தரம் தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சரி, அப்படிதான். அப்ப அந்த மாதிரி 2 தரம் அந்த போனை வச்சு யாராவது பார்த்து கொண்டிருந்தா போனையே நோண்டி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் அந்த பிள்ளைகள் கிளாஸ்ல சொன்ன உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். போனை நோண்டி கொண்டிருக்கிறாய், என்ன ஆடி சொல்லுவாங்க. ஒரே படிச்சு இருக்கிறேன்னு. ஒரே படிச்சு இருக்கிறாய் அப்படி சொல்லுவாங்களாம். படிச்சு இருக்கிறாய், அது பரவாயில்ல தானேடா, படிச்சுட்டே இருக்க தானே, அது எரிச்சலா சொல்ல தேவையில்லையே. தூங்கி அதான் 2 தரம் தூங்கி கொண்டே இருக்கிறாய். ஐயோ ஐயோன்னு சொல்றாலாம் சேராது. இல்ல நான் சிச்சுவேஷனுக்கு சொன்னப்பா. இனாஃப் அப்படின்னுவாங்க. போதும் 2 தரம் சொல்றது. மிஸ் நான் சிச்சுவேஷன் சொன்னேன் மிஸ். சிச்சுவேஷன் ஐயோன்னு 2 தரம் சொன்னீங்களா? இல்ல நான் இந்த சிச்சுவேஷனுக்கு சொன்னேன், படிப்பு சம்பந்தம் சொல்லல. உங்க படிப்பு சம்பந்தமா இல்ல, நாம ஏன் படிப்புல வர போறோம், நாங்க ஏன் படிப்பு சம்பந்தமா பேச போறோம்? அது தூரம். படிப்புக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? படிப்பு நமக்கு தூரம். எவ்வளவு தூரம் வச்சு சொன்னீங்கன்னா ஒரு 3 வீலர் புடிச்சு போயிடணும். அந்த கோழிக்கூட்டு இருந்து மேடம் வீல் ஹையர் யார் கொடுப்பாங்க? ஹையர் அவனே கொடுத்து கொள்வான், போலீஸ் தானே, அவனுக்கு சும்மா கிடைக்கும். அந்த ரோடு அந்த முட்டு சந்தில எப்படி நின்று சொன்னா எல்லாம் கொடுப்பான். லஞ்சம் வாங்குறது இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? பிரைடா பிரைட் மாப்பிள்ள பொண்ணுடா. நீ அவன் லஞ்சம் வாங்கினா பொண்ணு வாங்கி கொடுத்துருவீங்க போல. பிரைட் எழுதுற வரவே மாட்டேன். வாழ்க்கையில மட்டுமில்ல வசனத்துல கூட வருது இல்ல. பாருங்க வருது. பிரைட் எழுதுதே இல்ல. காதுல ஏதோ தவற விளக்கிட்டு தெரியல, ஏதோ மணமகளுக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்களே. இது உங்களுக்கு பிரைட் மணமகள், இது மணமகளறை, அது மணமகளறை, அது மணவரை. இப்ப இது இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் பாத்தீங்களா, பிரைடுக்கும் பிரைடுக்கும். இந்த வயிற்று அங்கால போட்டா பிரைட், வயிற்று இங்கால போட்டா பிரைட். பிரைட் வேணும்னா பிரைட் வாங்கணும் மிஸ். பிரைட் வேணும்னா பிரைட் வாங்கணுமா? பாருடா, யாருடா அது? அடே கவனிங்கடா. யார் சாமி? யார் சாமி இது?
ADM இருக்கு பேர் என்னடா? ஆ மறந்துட்டீங்க மேம் என்னைய. மீன் பா, போட்டு கேரளா வச்சிருந்தேன். கேரளா சேஞ்ச் மேம் பண்ணிட்டாங்க. மறந்துட்டீங்களா? மீன் என்ன போட்டு மேம்? வச்சிருந்தேன். மீன் மேம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு பேரை போட்டு வந்தா இப்ப எனக்கு கண்டுபிடிக்கலுமா? மேம் யாஷ். ஜோஹரா. ஜாஸ்ட் உன்னோட குரல் எனக்கு கேக்குது. ஏன்டா நீ நானெல்லாம் போட்டு வரடா நீ? இது நான் யோசிக்கிறேன். யஷ் பேசுற மாதிரி யஷ் இப்படி அழகா யஷ் தானே இவ்வளவு அழகா பேசுவான். இது யாடா மீன் பாக்குறேன் நான். யஷ் மாதிரி இன்னொரு யஷ் இங்க வந்தானா? உலகமா உட்ரா சாமி. ஓகே மேம், சேஞ்ச் பண்ணிட்டேன். யஷ்ன்னு போட்டு மிஸ் வைக்கிறோம். ஒரிஜினல் மிஸ் ஐடி நாங்க கொண்டு சேஞ்ச் வந்துட்டு வெளியே. மிஸ் நாங்க அப்புறம் சேஞ்ச் பண்ண வழிக்கிட்டா தெரியும் தானே பிறகு. தெரியும் தானே அப்புறம்? அதான் 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 அதான். ம். வேணாம்ப்பா, நான் ஒத்துக்கிறேன், என் மேலதான் பிழை. என்ன அமுதா? என்ன அமுதா? இப்ப யஷுக்கு இப்ப மணமகள் வேணும்னா பிரைப் வாங்கணும் அப்படியா? ஏன்டா உன்னை நல்லாவே நம்புறேன்டா. வார்த்தை வரல மேம். விட்டுருங்க மேம், ப்ளீஸ் மேம். அப்ப ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து நடைபெறதுன்னா அது நாங்க டபுளா சொல்லுவோம். கம்பேரட்டிவ்ல டபுள் 2 கம்பேரட்டிவ் சொல்லுவோம். சரியா பாருங்க. he is becoming taller and taller. அவன் உயரமாகி கொண்டே போகிறான். இப்ப இந்த யஷ்மாரியாக்கள் அறிவாகி கொண்டே வாரார்கள். அதுதானே? அவன் பார்க்க இந்த கிளாஸுக்கு வந்ததுல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மெருகேறி அறிவாய் கொண்டே போறான். இன்னும் சொல்லலாம். மேம் கலாய்க்கிறீங்களா இல்லையே மேம்? நோடா இல்லடா, உண்மையதான் சொல்றேன். ஓகே மேம். ஏதோ சிரிமாரியாக்கள் தேங்க்யூ ஏதோ மேம், நுழைஞ்சு. தேங்க்யூ சோ மச். மிஸ் என்ன கொண்டு நான் ஒண்ணு சொல்லவா? ஓ பீட்டர். முயல் துள்ளி துள்ளி ஓடியது தானே மிஸ்? முயல் துள்ளி தெரியும். இல்லடா, துள்ளி ஓடுனது துள்ளுறது அட்ஜெக்டிவா? இல்ல, அட்ஜெக்டிவ் வரணும். அங்க துள்ளுறது verb. வேர்ப் மிஸ். நான் தான் சொன்னேன் மிஸ். குட் சரி, நீரும் படிக்கிறீர். வேர்ப்ப மறக்கலாமா? படிக்கிறான்டா. அப்பா, துள்ளுறது உங்ககிட்ட வந்தா எல்லாரும் மாறிடுவாங்க adjective அல்ல. அது adjective அல்ல. அப்ப அதுதான் துள்ளி துள்ளி ஓடியதும் வேர்ப் தானே மிஸ்? எஸ். அதான் அந்த செயல்களை குறிக்கிறது எல்லாம் verb. மேம் துள்ளி துள்ளிங்கிறது அது adverb. துள்ளின்றது adverb டா. adverb. ஓடியது அப்படின்றது verb. துள்ளின்றது adverb அந்த இடத்துல. தானே? வேகமாக ஓடியது, துள்ளி ஓடி, அதெல்லாம் adverb. adjectiveன்றது முயலை பத்தி சொல்லணும் நீங்க. முயல் அழகாக ஓடியது அப்படின்னு. இந்த அழகாக போதும் மிஸ் விளக்கம் கூட. அழகான முயல் இந்த முயல் குண்டாகி கொண்டே போகிறது. இந்த முயல் பெருத்து கொண்டே போகிறது. அந்த பெண் அழகாகி யாராவது பொம்பளை பிள்ளைய கண்டா அந்த கேர்ளை பார்க்க அழகாகி கொண்டே போறாடா. நாளுக்கு நாள் இந்த கண்ணுக்கு அழகா தெரியுதா அப்படி அதுக்கு சொல்ல. மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லித்தாங்க மிஸ். அதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லி தரவா? அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. அது சொல்லணும் தானே, அப்பதானே அந்த புள்ள மயங்கோ. சொல்லுங்க மிஸ். You are becoming more and more beautiful. You are becoming more and more beautiful. பசங்களுக்கு என்ன பாடமாயிட்டு. பசங்களை எப்படி சொல்லலாம்? You are becoming smarter and smarter. Thank you so much ma'am. ஸ்மார்ட் ஆயிட்டு வாடா இந்த நாளும். அப்படி சொல்லலாம். மாட்டாயிட்டே வாரானா சுவி. மாடு அது. மாடு அது. ஏண்டா? மிஸ் ஓகே மிஸ். வாரீங்களாடா? அப்படி சொல்லணும். அசைன்மென்ட் இருக்கு மிஸ். மெலிந்து கொண்டே போறேன்னா அது adjective ஆ adverb. ஏன் adverb? மெலிந்து போதல். சைஸ் நான் சொன்னேன். ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி எல்லாம் வர்ணிக்கலாம் நான் சொன்னேன். சைஸ், கலர், எப்படிப்பட்ட சைஸ், மெலிஞ்சு இருக்காது. குண்டா இருக்க மெலிஞ்சு இருக்கிறது.
மெல்லிய உருவம். ஸ்லிம் அவர் ஸ்லிம் ஸ்லிம். ஸ்லிம். அவர் நாளுக்கு நாள் அழகாய் கொண்டு செல்கிறார். அதான் மூவ் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் டே பை டே. டே டு டே. டே டு டே இல்லடா, Day by டே day. பை டே. டே டு டே போறது டேட்டி. டே டு டேன்றது அன்றாடம். டே டு டே லைஃப், அன்றாட அன்றாட Okay. வாழ்க்கை, டே டு டே. பொம்பளை பிள்ளைலாம் எப்படி எழுதுறாங்க பாருங்க, கஷ்டப்பட்டு எழுதுறா, எழுத்து குட்டியெல்லாம் எழுதுறாங்க. யாஷ் நீயுமாடா அப்படி? இல்ல மிஸ். நீ அப்படியே இருந்தே அப்படித்தாண்டா, அந்த புள்ள கதை காட்டி நான் கதைப்பேன். மிஸ் மிஸ் எஸ். நீங்க நிறைய மிஸ் கதை மறந்து எல்லாரும் கொண்டே போகணும். என்ன பூவி? நிறைய கதைக்கு எல்லாரும் லீவாகி கொண்டே போகணும் கிளாஸ்ல இருந்து. அப்படியா? லீவாய் கொண்டே போகிறார்களா? லீவாய் கொண்டே போகிறது வந்து என்னண்டா, அது வந்து verb. அதாவது விலகுறாங்க, விலகுதல், அது ஒரு செயற்பாடு. ரியாலிட்டி சொன்னான். அவங்க உண்மையை சொல்றாங்க. சொன்னீர்கள். ஓகே, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் படிக்கிறதும் படிக்காதும் அவர்களை பொறுத்தது. லீவாய் போனா அவர்களுக்கு தான் படிக்க இயலாது, எக்ஸாமுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அது நான் ஒண்ணும் செய்யலாது பூர்வி. ரைட், மூன்றாவது பாருங்க. That song is becoming more and more popular. அந்த பாடல் பசி வந்ததால் போறார்களா? ரைட், மூன்றாவது பாருங்க. That song is becoming more and more popular. Yes, அந்த பாடல் மேலும் மேலும் பிரபல்யம் அடைந்து கொண்டே போகிறது. மூன்றாவது, அந்த பாடல் மேலும் மேலும் பிரபல்யம் அடைந்து கொண்டே போகிறது. அடுத்தது நாலாவது, they are getting richer and richer. அவர்கள் பணக்காரர்களாகி கொண்டே போகிறார்கள். அவர்கள் பணக்காரர்களாகி கொண்டே போகிறார்கள். ரைட். அடுத்து, it's becoming harder and harder to find a job. It's becoming harder and harder to find a job. ஒரு தொழிலை தேடுவதற்கு கடினமாகி கொண்டே போகிறது. கடினமாகி கொண்டே போகிறது. ஒரு தொழிலை தேடுவதற்கு கடினமாகி கொண்டே போகிறது. It's getting darker and darker. இருட்டாகி கொண்டே போகிறது. வர இருட்டி கொண்டே போகிறது. வர இருட்டி கொண்டே போகிறது. இருட்டி கொண்டே போகிறது. அடுத்து, your English is getting better and better. Your English is getting better and better. உங்களுடைய ஆங்கிலம் மெருகேறி கொண்டே போகிறது. உங்களுடைய ஆங்கிலம் மெருகேறி கொண்டே போகிறது. ரைட். அடுத்தது, அது டபுள் கம்பேரட்டிவ். அப்ப ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொன்னா அது டபுள் கம்பேரட்டிவா சொல்லும். அடுத்தது ஐந்தாவது பாருங்க, a gradual increase is expressed by a comparative with and. Gradual increase is expressed by a comparative with and. அப்ப ஏதோ ஒரு விஷயம்
இப்படி கூடுச்சுன்னு சொன்னா, ஒரு விஷயம் கூடுது அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் அதுக்கு பேரலாக சமாந்தரமாக கூடும். ஏதோ ஒரு விஷயம் இப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா சமாந்தரமாக அது இன்னொரு விஷயமும் குறையும் அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயம் அப்படி கூடுது அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் அப்படியே கூடும், இன்னொரு விஷயம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் குறையும். அப்ப ஒரு நாட்டில பணம் கூடுதலாக அச்சடிக்கப்பட்டால் பணவீக்கம் கூடும் அப்படின்னு சொல்லுவான். அது என்ன பணவீக்கம் கூடும் தெரியுமா யாருக்காவது? எக்கனாமிக்ஸ் படிச்சாக்கள். பணவீக்கம் கூடுமா மீன்ஸ்? பணவீக்கம்னா என்ன? ஒரு நாட்டுல வந்து பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார வீழ்ச்சி தான் ஏற்படும். பணவீக்கம் கூடுனா பணவீக்கம் கூட பொருளாதார வீழ்ச்சி கூடும். அது அப்படிதான். அது பணவீக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டுல ஒரு பொருள் அல்லது சேவையோட விலையில வந்து தொடர்ச்சியான அதிகரிப்பை தான் நாம பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து அதோட விலை அப்படியே கூட்டிட்டு போறது. அப்ப பணத்தை அச்சடிக்க ஒரு நாட்டுல பணத்தை அச்சடிக்க பணவீக்கம் கூடும். பணத்தை நாங்க அச்சடிக்க பணவீக்கமும் கூடுமா? பணத்தை அச்சடிச்சு எல்லாரோட கையிலையும் கொடுக்குற நேரத்துல இப்ப கொஞ்ச காலமா இலங்கையில என்ன செஞ்சாங்க? பணத்தை அச்சடிச்சு எல்லாரோட கையிலையும் கொடுத்தாங்க. ஒருத்தரும் வேலை செய்யறது இல்ல, பொருளாதார வளர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் பணத்தை மட்டும் அச்சடிச்சு எல்லாரோட கையிலும் கொடுத்தார்கள். அப்ப அந்த அச்சடிச்சு கொடுக்குற நேரத்துல எல்லாரோட கையிலயும் பணம் இருக்கும், மார்க்கெட்ல வந்து பொருள் கொஞ்சமா தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல இப்ப நான் போய் ஒரு பொருள் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு நான் 500 rupees கொடுத்துட்டு கிவ் மீ தட்னு கேட்டா, இன்னொரு ஆள் இப்ப பீட்டர் கையில 1000 rupees இருக்குன்னு வைங்க. அப்ப சாம கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப நான் 500 rupees கொடுக்குறேன். அப்ப நான் போய் 500 rupeesக்கு வாங்குற நேரத்துல பீட்டர் வந்து கொடுக்குறாரு, இல்ல நான் 1000 தரேன் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வந்து அவர் டிமாண்ட் பண்றாரு. ஏன்னா அவர்கிட்டையும் காசு இருக்கு. அப்ப 1000 rupees கொடுக்குறாரு. அப்ப இப்ப அந்த பொருளோட விலை என்ன? உடனே 500 இருந்தது, இப்ப என்னவா மாறிடுச்சு? 1000 ரூபாய் மாறிடுச்சு. அப்ப யஷ்வா நாங்கால வந்து மிஸ் 500 ரூபாய்க்கு வாங்க கூடல தானே, நீ 1000 ரூபாய் தானே கொடுக்கல, நான் தான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. நான் 2000 தாரேன், நீங்க அந்த பொருளை எனக்கு தாங்க அப்படின்னு யஷ் கேக்குறாரு. அப்ப இப்ப அந்த பொருளோட விலை என்ன? 2000. அப்ப எல்லாரோட கையிலயும் காசு அச்சடிச்சு கொடுத்துட்டா பொருளோட விலை என்ன செய்யும்? தானே ஆட்டோமேட்டிக்கா கூடும். அப்ப அந்த பணம் அச்சடிக்கிற அளவு கூட அதான் பணவீக்கம்னு சொல்றது. ஒரு பொருளோட விலை வந்து அப்படியே கூடிக்கொண்டே போறதான் பணவீக்கம். இன்ஃபிளேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், இன்ஃபிளேஷன். அப்ப பணத்தை அச்சடிக்க அந்த அளவு கூட நாட்டுல பணவீக்கமும் கூடி பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதான் பணவீக்கம். அப்ப பணத்தை அச்சடிக்கிற அளவு எவ்வளவு கூடுதோ பணவீக்கமும் அந்த அளவுக்கு கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அவைகளைத்தான் நாங்க வந்து இந்த கிராஜுவல் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்ப பாருங்க, the bigger the house the higher the rent. ஒரு வீட்டுடைய அளவு எவ்வளவு கூடுதோ அதுக்கான வாடகையும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வீடு ஒரு 2 ரூம் ஒரு பாத்ரூமோ அப்படி ஒரு சின்ன வீடா இருந்தா ஒரு சின்ன கணக்கு தான், 35,000 40,000 ரெண்ட் இருக்கும். அதே ஒரு 5 ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்கு, அழகா ஒரு போர்ட்டிகோ இருக்கு, கார் பார்க்கிங் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 70,000-75,000 அதோடைய ரெண்ட் கூடும். அதே ஒரு 2 மாடி கட்டிடம் அப்படியாக இருந்தா, அது நல்ல வசதியாக எல்லாம் இருந்து ஒரு 4-5 வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க் பண்றதுக்கு பார்க்கிங் எல்லாம் இருந்தா அது வந்து ஒரு 1.5 lakhs 2 lakhsன்ற மாதிரி அதோட ரெண்ட் கூடும். அப்ப ஒரு வீடு எவ்வளவு கூடுதோ அந்த அளவுக்கு அதோடைய வாடகையும் கூடும். The bigger the house, the higher the rent. The bigger the house, the higher the rent. வீடு எவ்வளவு பெருசாகுதோ வாடகையும் அந்த அளவு பெருசா இருக்கும், அந்த அளவு கூடும் சொல்றாங்க. அடுத்து, the bigger the land, the better. The bigger the land, the better. ஒரு நிலத்துடைய அளவு எவ்வளவு பெருசா கூடுதோ அந்த அளவுக்கு அதோட சிறப்பு அம்சமும் கூடுமா? ஒரு 10 பர்ச் காணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 10 பர்ச்சா இருந்தா அங்க நாங்க ஒரு வீடை மட்டும் தான் கட்டலாம் அப்படின்னு நினைப்போம். ஒரு வீடு ஒரு சின்ன ஒரு காப்பாக்கோட ஒரு வீடுன்னு கற்பனை பண்ணலாம். அதே ஒரு ஏக்கர் கணக்குல எங்களுக்கு காணி கிடைச்சு ஒரு 100 பர்ச் அல்லது 100க்கு மேற்பட்ட பர்ச் காணிகள் பர்ச்சஸ் எல்லாம் எங்களுக்கு காணி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நாங்க பிளான் பண்ணுவோம். இந்த லேண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா என்ன செய்யலாம், அடுக்குமாடி கட்டிடங்களை கொடுத்து ரெண்ட் அவுட் பண்ணலாமா, இல்லாட்டி ஒரு கடை தொகுதி கட்டலாமா, சூப்பர் மார்க்கெட் கட்டலாமா, இது ஒரு தீம் பார்க்க போடுவோமான்னு சொல்லி நாங்க அந்த இன்னும் கொஞ்சம் அந்த மெருகேற்றத்துக்கு யோசிப்போம்.
அப்ப ஒரு இடம் எவ்வளவு அளவு கூடுதோ அந்த அளவுக்கு அதோட வேல்யூவும் அதோட பெட்டர் அதோட சிறப்பம்சமும் கூடும். அதான் the bigger the land the better. நிலம் எவ்வளவு பெருசாகுதோ அந்த அளவுக்கு அது சிறப்பாக மாறும்னு சொல்றாங்க. அடுத்து the warmer the weather the better I feel. அப்ப வார்மான வெதர் எப்படி எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ற அளவும் பெட்டரா இருக்கும். வார்ம் அப்படின்னு சொன்னா அதிக சூடும் இல்ல அதிக குளிரும் இல்ல. அப்ப எனக்கு குளிரும் போறது இல்ல, நான் வேர்த்து கொட்ட போறதும் இல்ல, நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன் வார்மா இருந்தா. அது மிதமான சூடு மிதமான குளிர் கலந்த ஒரு கலவை தான் அந்த வார்ம்னு சொல்றது. அப்ப அந்த வார்மான வெதர் இருக்க நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற அளவும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகரிக்கும். The warmer the weather, the better I feel. The warmer the weather, the better I feel. எவ்வளவு வார்மா இருக்கோ அந்த அளவுக்கு நான் சௌகரியமாக உணர்வேன் அர்த்தம். அடுத்து the more expensive is the hotel, the better the service. The more expensive is the hotel, the better the service. அப்ப ஒரு ஹோட்டல் வந்து எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் விலை கூடுதோ அந்த அளவுக்கு அங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவையோட அளவும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண ஒரு ஹோட்டலாக இருந்தா நாங்களே போய் காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு நாங்களே லக்கேஜ் எல்லாம் தூக்கி நாங்களே ரூம்குள்ள எல்லாம் போகணும், கார்ல நாங்களே கொண்டு போய் காப்பாக்குல போடணும். இதே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அப்படி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா காரை கொண்டு போய் அங்க ஸ்லோ பண்ண மட்டும்தான் இருக்கு. பிரேக் போட்டு நாங்க நிறுத்திட்டா அவங்க உடனே வந்து காக்கிய வாங்கி எங்க லக்கேஜ் எல்லாம் அவங்களே எடுத்து வச்சுட்டு காரெல்லாம் அவங்களே கொண்டு போய் பார்க் பண்ணிடுவாங்க. அவங்களே அந்த அவங்க கொண்டு போய் காரை பார்க் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு லக்கேஜ் எல்லாம் அவங்களே கொண்டு போய் ரூம்ல எல்லாம் வச்சு எல்லாம் ஏசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடியா இருக்கும். சர்வீஸ் வந்து பெட்டரா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு அது எக்ஸ்பென்சிவ் கூட. அப்ப விலை கூட கூட ஒரு ஹோட்டல்ட அங்க எங்களுக்கு கிடைக்கின்ற சேவையோட அளவும் கூடும். The more expensive is the hotel, the better the service. அதான் சொல்றது. அடுத்து the higher the jump fall. நீ எவ்வளவு தூரம் மேல பாய்கிறாயோ அவ்வளவு தூரத்துக்கு கீழே விழுவாய் அப்படின்னு சொல்றான். அப்ப இது பாய்றதையும் குதிக்கிறதையும் மட்டும் சொல்லல, இது ஒரு பிசினஸ் மாதிரி ஏதோ எடுத்தா சொல்லுவாங்க அந்த அகலக்கால் வைக்க வேணாம் அப்படின்வாங்க. நிறைய கடன் எல்லாம் வாங்கி இங்க போய் நின்றுட்டா ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இங்கன்னு சொன்னா அதுல நாங்க விழுந்து எங்களுக்கு கிடைக்கிற பாதிப்பும் இந்த அளவு அதிகம். அப்ப நாங்க படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினா கீழே விழுந்தாலும் உடனே எழும்பிடலாம், எங்களுக்கு மேல மேல எழுப்பி கொண்டு போகலாம். உடனே நீங்க நேரா மேல கால் வச்சா நீங்க விழுகிற அளவும் குறையும். அதான் the higher the jump fall, the higher the jump the fall சொல்றது. அப்ப இவைகள் தான் கம்பேரட்டிவ், நாங்க ஒருத்தரை கம்பேர் பண்றதுக்கான 5 முறைகள். இப்ப தான் கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ். அப்ப எப்பயும் அட்ஜெக்டிவ் தான் நாங்க கம்பேர் பண்ணுவோமே ஒழிய வேர்பையோ அட்வர்பையோ அல்ல. அட்ஜெக்டிவ் ஒருத்தரை விபரிக்கிறதுக்கு பயன்படுறது தான் அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல், டால், ஹார்ட் அந்த மாதிரி ஏதோ அட்ஜெக்டிவ் அந்த நவுனை வந்து விபரிக்கணும். அந்த விபரிக்கின்ற தன்மையை கொண்டு தான் நாங்க வந்து இன்னொருத்தரை ஒப்பிடுறது. அதான் கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ். ரைட், அவைகள் கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ். அடுத்த ஒரு சின்ன தலைப்பு போடுங்க, WH question அப்படின்னு போடுங்க. WH question. WH question. அப்ப WH questionனா ஆங்கிலத்துல வந்து நாங்க அந்த கேள்விகள் கேட்கிற நேரம் அது பெரும்பாலும் இந்த WHல தான் அது வந்து நாங்கள் கேட்போம். கேள்விகள் வந்து 2 விதம் படும், 2 விதமா பிரிக்கலாம் ஆங்கிலத்துல questions. on yes or no question, yes அல்லது no. Yes or no questions. மற்றது WH question. on yes or no, on the WH. 2 question. yes or no அப்படின்னு சொல்றது ஏதோ ஒண்ணு. இப்ப சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, did you eat அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? ஒன்று ஆமா இல்லாட்டி இல்ல, அப்படிதானே?
Yes. No, Do you like No. this girl அப்படின்னு கேட்டா நோ நோன்னு சொல்லிடுவீங்களா? Yes. எஸ்ன்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி நோ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப எஸ் அல்லது நோன்னு சொல்லணும். எஸ் எஸ் அல்லது நோ. அப்ப ஏதோ ஒண்ணு. அப்ப நீங்க ஒன்று எஸ் அல்லது நோ. இப்ப டூ டஸ்ல கேட்டா எஸ் அல்லது நோ சொல்லணும். டூ அல்லது டஸ்ல கேட்டா நீங்க எஸ் அல்லது நோ சொல்லணும். மற்றது WH கொஸ்டின் சொன்னாதான் அங்க வந்து விரிவான பதில நீங்க சொல்லலாம். அப்ப 2 விதம் படும். 2 விதமா வந்து நாங்கள் இந்த கேள்விகளை பிரிப்போம். ஒன்று எஸ் நோ, மற்றது WH கொஸ்டின்ஸ். அப்ப இதுக்கு உதாரணங்கள் எழுதுங்க. WH கொஸ்டின்ஸுக்கு முதலாவது WH கொஸ்டின்ல முதலாவது வந்து what என்றால் என்னன்னு அர்த்தம். என்ன என்ன அதுக்கான எக்ஸாம்பிள் what is your age? உன்னுடைய வயது என்ன? what is your age? உன்னுடைய வயது என்ன? இரண்டாவது when என்றால் எப்போது. when என்றால் எப்போது. when என்றால் எப்போது. when is your birthday? when is your birthday? உன்னுடைய பிறந்த நாள் எப்போது. when is your birthday? அடுத்து மூன்றாவது where என்றால் எங்கே. இதெல்லாம் திரும்ப உங்களுக்கு அட்வான்ஸ்லயும் தேவைப்படும். அதனால இதெல்லாம் ஒழுங்கா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸ் டைம்ல இந்த WH கொஸ்டின்ல வர இவைகள் எல்லாம் உங்களுக்கு அங்க தேவைப்படும். where என்றால் எங்கே. where do you live? நீ எங்கே வசிக்கிறாய். where do you live? நீ எங்கே வசிக்கிறாய். where. அடுத்து who என்றால் யார். யார். who is your father? உன்னுடைய அப்பா யார். whoன்றது யார். who is your father? who is your father? உன்னுடைய அப்பா யார். அடுத்தது whose எவருடைய அல்லது யாருடைய. யாருடைய. whose car is this? இது யாருடைய கார். இது யாருடைய கார். அடுத்தது which என்றால் எந்த. எந்த. which color do you like? which color do you like? அடுத்து 7th one.
why. Why என்றால் ஏன். ஏன். Why are you crying? நீ ஏன் அழுகிறாய்? Why are you crying? அடுத்தது 8வது. Why. Whatever. Whatever. Whatever என்னவாகிலும். என்னவாகிலும். Whatever, never mind. என்னவாகிலும் பரவாயில்லையா? Whatever, never mind. என்னவாகிலும் பரவாயில்லையா? மேம் எதுவாகிலும் ஓகே தானே? எதுவாகிலும். ஓ எஸ், எதுவாகிலும். எதுவாகிலும் என்னவாகிலும் ரெண்டும் ஒன்றுதான். அடுத்து whenever. Whenever. எப்போதென்றால். எப்போதென்றாலும். whenever. Can I call you? Can I call you? Whenever you. Can I call you? Whenever I. Sorry. Whenever I. Can I call you? Whenever I need you. எனக்கு உன்னை எப்போது தேவை என்றாலும் கால் பண்ணலாமா? எனக்கு எப்போது தேவை என்றாலும் உனக்கு கால் பண்ணலாமா? However. However. However என்றால் எவ்வாறாயினும் அல்லது எப்படி ஆயினும். எவ்வாறாயினும். Can you buy me a car? However. எப்படியாகிலும் எனக்கு ஒரு கார் வாங்கி தர முடியுமா? ரைட். அப்ப அவ்வளவுதான் உங்களுடைய கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ் அண்ட் WH questions. எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. ஜெகதீபா எழுதிட்டீங்களாடா? ஓ மிஸ். எழுதிட்டீங்க. ரைட். மேம் however முன்னுக்கு எடுக்கலதா? however can you buy me a car? However, yes, can. You can. Howeverன்றது முன்னாலேயும் எடுக்கலாம் பின்னாலேயும் எடுக்கலாம். No problem. Thank you, ma'am. However, can you buy a car? You can. அப்ப அவ்வளவுதான் உங்களோட பேசிக் கோர்ஸ். எல்லா டியூட்டும் முடிச்சாச்சு. ஆல் டன். பிரயோசனமா இருந்ததா? படிச்சீங்களா? இல்லாட்டி சும்மா ஏனோ தானோ அப்படின்னு நடந்ததா கிளாஸ்? உங்களோட ஒப்பீனியன் என்ன சோபனா? பிரயோசனமா இருந்தது மிஸ். சோபனா குட். சோபனாக்கு பிரயோசனம் எனக்கு தெரியும். சோபனா நல்லா படிச்சா. தேங்க்யூ மேம். மத்தாக்கள் பாய்ஸ்? ஹம்சா? எனக்கு பிரயோசனமா இருந்தது மேம்.
ரிவைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். குட். இப்ப 10 மணிக்கும் ஒரு கிளாஸ் நடக்குது. இப்ப உங்களுக்கு டென்சஸ் எல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ணணும், திரும்ப ஃபுல்லா படிக்கணும்னா அங்க உங்களுக்கு லிங்க் வருது தானே? வருது வருது. அப்ப அதுல நீங்க வந்து தங்கி படிக்கலாம். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ். இது யூஸ்ஃபுல்லா இருந்தது மிஸ். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இல்ல நாங்க படிச்சோம் மிஸ். எஸ். ஈஸின்னு நினைச்சு கொண்டிருந்த இதுகள் எல்லாம் அப்படி இல்லை. இந்த அதாவது ரீசனோட இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னு நாங்க ரீட் பண்ணிக்கல இல்லாதது அது அர்த்தத்தோட இப்ப புரிஞ்சது மிஸ். ட்ரை பண்ண மத்ததெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. எஸ் மிஸ், நானும் அதை அக்செப்ட் பண்றேன் அவங்களோட ஒப்பீனியனை. பிகாஸ் எந்த மத்த இடத்துல இடங்கள்ல என்ன பாவிக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அந்த தெரியாது. விஷயங்கள் எல்லாம் படிச்சீங்க தானே? இவ்வளவு சொல்லி நாள் தாரீங்க. என்ன படிச்சோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாள் நாங்க என்ன படிச்சிட்டு இருந்தோம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு உண்மையில நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா வந்து படிக்கிற இருந்தா அடைய உண்மையிலே ஒண்ணும் தெரியாம இருந்திருக்கும் எல்லாம் தோணி இருக்கும். இதை இப்படி எஸ் எல்லாம் மிஸ். விஷயம் இருக்கா எல்லாம் தோணும். மிஸ் கிராமர் படிக்கக்குள்ள அப்படிதான். எஸ் சார். யஷ் இப்ப இப்ப தோணுது மிஸ், எனக்கும் கிளாஸ் வைக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு கிளியரா விளங்குது. தேங்க்யூ மிஸ். தட் இஸ் த ஸ்பிரிட். இப்ப கான்ஃபிடென்ட் லெவல் கூடிக்குது மிஸ். குட் குட் யஷ். உங்களுக்கு தெரிஞ்சதா இன்னொரு ஆட்களுக்கு சொல்லி கொடுங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே. எஸ் மிஸ், நாங்க ஷூர் இன்னொரு மிஸ். ஆட்களுக்கு சொல்லி கொடுக்குற நேரம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு மெருகேறும் தானே? நாங்க இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். கட்டாயம் சொல்லி கொடுங்க. தெரியாதாக்கள் யாரு கேட்டாலும் சும்மா சொல்லி கொடுங்க. சும்மாவும் ஒரு கிளாஸ் வச்சு நல்லா சொல்லி கொடுங்க. ஓகே மிஸ், ஷூர். குட் தேங்க்யூ யஷ். மிஸ். தேங்க்யூ தேங்க்யூடா. தேங்க்யூ. வேற யாரு? சுவிக்கண்ணா. எனக்கு என்ன மிஸ் என்ன சொல் How do I tell you? how do I tell you? அதான் அந்த நீங்க முதல் நாள் வந்ததுக்கும் இப்ப உங்கள இருக்க நாலேஜுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா? நிறைய இருக்குது. எனக்கு நிறைய டிஃபரன்ஸ். ஆமா மிஸ். அந்த முதல் நாள் அந்த நேரம் தெரியாம வந்ததுக்கும் இந்த கோர்ஸ் மூடி அந்த 15 நாள் தானே படிச்சோம். கூட நாள் படிக்கவே இல்லை. 15 நாளுக்குள்ள எவ்வளவு விஷயம் படிச்சிருக்கோம் பாரு. நிறைய விஷயம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அத பிரயோகிச்சு பிராக்டிஸ் இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணல. அத நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? இப்ப நீங்க அட்வான்ஸ்க்குன்னு வரணும் தானே? அட்வான்ஸ் இன்னும் இருக்கு படிக்க. ஸ்போக்கன்ல பிரயோகப்படுத்தலாம். உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க ஸ்போக்கன்ல செய்யலாம். ரைட்? இப்ப மை கேட்ஸ் போட்டு கேட்ஸ் வந்தா அது டசன்டா டோன்டா? டோன்ட். அங்க ப்ளூரல் வந்துட்டாலே அங்க வந்து ப்ளூரல் பதம் தான் நாங்க யூஸ் பண்ண. டோன்ட் தான். கேட்னு வந்தா டசன்ட். கேட்ஸ்னு வந்தா டோன்ட். ஓகே, தேங்க் யூ. ஓகே ஹம்சா. உங்களுக்கு இன்னும் ப்ரஷ் அப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 10 o'clock கிளாஸ்ல வந்து படிங்க. நாளைக்கு இங்க திரும்ப ஒரு கோர்ஸ் தொடங்குறோம். நாளைக்கு வந்து 8 மணிக்கு ஒரு புது பேசிக் கோர்ஸ் வந்து தொடங்கும். அதுலயும் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். அது 29வது பேட்ச். இப்ப 28வது 29. நீங்க ரெஸ்ட் எடுக்கவே மாட்டீங்களா மேம்? பாவம் மேய்க்குது எனக்கு. மிஸ் நாளைக்கு 8 மணிக்கு அப்ப எங்களுக்கு எத்தனை மணிக்கு நடக்கும்? உங்களுக்கு இல்ல, இண்டையோட லீவு. ஹலோ, இண்டையோட லீவுடா. இண்டையோட நீங்க உங்களுக்கு கேட்டு வாங்க மிஸ். 2 days லீவ் ஒண்ணு. பாவம் நீங்க. நாடாடா. இப்ப 12 மணிக்கு தான் நான் 12:30 மணிக்கு தான் நான் தூங்குவேன். திரும்ப நாளைக்கு அப்படிதான். எவ்ரிடே ரூட்டீனா மிஸ் உங்களோட இது? எஸ். கோர்ஸ் தானே. 15 நாள் கோர்ஸ் தானே. அப்ப அது இடையில நிப்பாட்டேல தானே. அப்ப அது ஃபுல்லா செய்துதான் முடிக்கணும். இடையில இப்ப நான் அந்த நியூ இயருக்கு 2 days லீவ் எடுத்தேன். நியூ இயர் டைம்ல 2 days லீவ் எடுத்துட்டு ஜப்னாக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தேன். அப்படி எடுப்பேன். இருந்து எடுப்பேன். எந்த நாள் எடுக்க மாட்டேன். இப்ப உங்களோட கோர்ஸை முடிக்கலாம் போதும் தானே லீவ் எடுத்துட்டு இருந்தா. அதனால லீவ் எடுக்கிறது குறைவு. எடுக்க மாட்டேன். நார்மலி எடுக்கிறது இல்ல. அறவே முடியாட்டி மட்டும் ஒரு நாள் அப்படி லீவ் எடுக்கிறது. மற்றபடி நான் தொடர்ந்து செய்வேன் கிளாஸ். ஹலோ, நாளைக்கு எங்களுக்கு கிளாஸ் இல்லையா மிஸ்? இல்ல, இனி உங்களுக்கு லீவு. இண்டையோட லீவு உங்களுக்கு. சரியா? ஸ்போக்கன் இன்னொரு இப்ப 10 o'clock கிளாஸ் போகுது தானே. அது வந்து இப்ப ஒரு 5 நாள் போயிருக்கு. இன்னொரு 10 நாள் இருக்கு. அப்ப 10 நாளுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஸ்போக்கன் வந்து 10 to 12 தொடங்கும். 10 to 12 தான் அந்த ஸ்போக்கன் நடக்கும். அங்கதான் நீங்க அடுத்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு அது முடிஞ்ச கையோட அங்கால அட்வான்ஸ் தொடங்குவோம். சரியா? அப்ப ஸ்போக்கனுக்கு அங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு 10 daysல உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க.
உங்களோட பேசிக் இந்த 28வது குரூப்ல, சாரி 27வது குரூப்ல ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. ஸ்போக்கன் கிளப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு லிங்க் ஒன்று வரும், தமிழ்லேயே வரும். அதை கிளிக் பண்ணி ஸ்போக்கன் கிளப்ல போய் ஜாயின் பண்ணி இருங்க. சரி, அங்கதான் வந்து ஸ்போக்கன் கிளப்புக்கான இந்த லிங்க் எல்லாம் அங்கதான் அனுப்புவோம். அதுக்கான லிங்க் 10 மணில இருந்து 12 மணிக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கு ஸ்போக்கன் குரூப்ல தான் அனுப்புவோம். அப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போய் சேர்ந்துருங்க. சரியா? இன்னொரு 10 டேஸ்ல மாதிரி வரும். ஒரு 10 டேஸ் திரும்ப நல்லா படிங்க. இந்த டியூட்டுகளை நல்லா படிங்க. உங்களுக்கு நான் வந்து எசென்ஷியல் கிராமர் புக் கொடுத்தேனா? எசென்ஷியல் கிராமர் புக் இல்லதானே? இல்லதானே? வெயிட் தந்தனா? கொடுக்கல மிஸ். வெயிட் எசென்ஷியல் கிராமர் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த புக் இது இருக்கா இல்லாட்டே? எசென்ஷியல் கிராமர் புக் இல்ல மேம். இல்ல. இருக்கிறாக்கள் இதுல இருக்க பயிற்சிகளை செய்யுங்க. இதுல நிறைய பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. இதுல நாங்க இவ்வளவு நாள் படிச்சதுக்கான எல்லா பயிற்சியும் இருக்கு. நாங்க படிச்ச ஃபுல்லா நாங்க இவ்வளவு நாள் படிச்ச அவ்வளவு பேசிக் கோர்ஸும் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு இந்த எசென்ஷியல் கிராமர் புக்ல. சரியா? அப்ப இல்லாதாக்கள் பயப்பட தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு டவுன்லோட் அனுப்பி விடுறேன். உங்களை குரூப்ல போடுறேன். அந்த புக்கை டவுன்லோட் பண்ணுங்க. பிரிண்ட் அவுட் எடுக்காதீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்தா அது ஒரு நிறைய இருக்கு. அது பிரிண்ட் அவுட் எடுக்க வேணாம். சரியா? அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுட்டு வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு அதுல இருக்கிறத வந்து நீங்க எழுதிட்டு செய்யுங்க. அப்படி செய்யுங்க. மிஸ் புக் ஷாப்ல வாங்கலாம் தானே மிஸ்? வாங்கலாம். இருக்கா? இருக்கு. ஆனா கொஞ்சம் விலை என்னமா நம்ம எழுதி செய்யறதை விட அது வாங்கிக்கிட்டா ஈஸியா இருக்கும் தானே? என்ன ஒரு சோம்பேறி தானோ அமுதா. கொஞ்சம் இடம் தான் பிள்ளை. அப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் தானே வாங்கினா அந்த புக். அப்படி இருங்க, நான் காட்டுறேன். என்ன ஒரு கலர்ஃபுல். இதுல எழுதுமா உங்களுக்கு? இந்த குட்டி குட்டி இடம் தான் இருக்கு. இதுல எழுத நீங்க வாங்கினா வேணும். அவ்வளவு குட்டி இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எப்படி எழுதுவீங்க? இதுல எப்படி இந்த பாருங்க. இதுல எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எழுதவே முடியாது மிஸ். எழுதலாது. இத வாங்கினாலும் நீங்க திரும்ப கொப்பியில எழுதிதான் பாருங்க. எவ்வளவு குட்டி குட்டி இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள என்ன எழுதலும்? ஆமா, எழுத முடியாது. அவ்வளவு பொறுமை இல்ல. குட்டி 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 குட்டியா குர்னியா எழுதணும். ஆனா தேங்க்ஸ் சொல்லணும் மிஸ். இங்கிலீஷ்னாலே எங்களுக்கு ஒரு பயம் மிஸ். உங்களாலதான் அந்த பயமே இல்லாம போச்சு. இங்கிலீஷ் படிக்கலாங்கிற ஒரு ஐடியாவே மைண்டுக்கு வந்து. ஸ்போக்கன்ல தான் இருக்கு. என்ன மிஸ்? ஸ்போக்கன்ல தான் இருக்கு. அங்கதான் இருக்கு எல்லாம். ஸ்போக்கன் வந்தீங்கன்னு சொன்னா ஸ்போக்கனுக்கு பயப்படாம வாங்க. இந்த 27வது குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. வந்திருக்கு. அந்த பாருங்க வந்துருச்சு. டவுன்லோட் பண்ணி வந்துருச்சா? எஸ் மேம். எஸ். அத டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு படிங்க. அத நீங்க போய் இந்த பிரிண்ட் அவுட் எடுக்க வேணாம். அத பிரிண்ட் அவுட் எடுக்கிறத விட நீங்க வாங்குறதே பெட்டர். அவ்வளவு விலை போகும். அது எத்தனை பேஜ்? 300 பேஜஸ் இருக்கு. 300 மாதிரி இருக்கு பாருங்க. வந்திருக்கு. இதை வந்து ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிட்டு வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு அதுல இருக்க பயிற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லா ரிவைஸ் ஆகும். அப்ப ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. 10 டேஸ்ல நாங்க திரும்ப மீட் பண்ணுவோம் ஸ்போக்கன் கிளப்ல. அங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அங்க பேசலாம். அங்க நீங்க வந்து நிறைய பேர்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்களோட எல்லாம் சேர்ந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யலாம். அங்க வந்து நீங்க படிக்கலாம். ஓகே. நாங்க வந்து நிறைய பேர்கள் அப்படின்னா நீங்க தான் இப்ப இங்க கிளாஸ்ல 2-3 பேட்ச் சேர்ந்து போவீங்க. 24, 25, 26, 27 போவீங்களாக்கும். எஸ், 24, 25, 26, 4 பேட்ச் சேர்ந்து நடக்கும். 4 பேட்சுக்கா சேர்த்து தான் நடக்கும். அப்ப உங்களுக்கு படிச்ச பேட்ச் ஆக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப ரெடியா இருக்கிறாங்க. அட்வான்ஸ் முடிச்சுட்டு உங்களோட வந்து சேர்றதுக்கு. அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து அப்போ ஒரு 200-300 பேர் ஒன்றா படிப்பீங்க. அப்ப அவ்வளவு பேர் உங்களுக்கு பேசுறதுக்கு அங்க கிடைப்பாங்க. சரி, அப்ப அவங்களோட எல்லாம் பேசி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்ப எல்லாம் இருக்கு. அப்ப எல்லாம் செய்து அனுப்புற ஆட்களுக்கு தான் நீங்க வந்து எக்ஸாமுக்கு போவீங்க. அப்ப கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொடுத்திருக்கீங்களா? அங்கதான் தருவேன்.
அங்க தான் தருவேன். நீங்க அங்க தருவேன். அந்த ஆக்டிவிட்டிகளை தான் நீங்க வந்து செய்யணும். நீங்க ஸ்போக்கன்ல நாங்க அது படிப்போம். சரியா? இது வரைக்கும் நீங்க ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் கொடுக்கலையா மிஸ்? இல்லடா, ஆக்டிவிட்டிஸ் இல்ல இனிதான் இல்ல கொடுக்கணும். என்னோட பேஜுக்கு 26 26க்கு இன்னும் இல்லடா, இன்னும் இல்லைண்ணா. இல்ல ஓகே மிஸ். இனிதான் நடக்கும். அப்போ ஓகே இனிதான் மிஸ். அப்ப இனிதான் நடக்கும். நீங்க அலர்ட்டாவே இருங்க, கொஞ்சம் பார்த்து கொண்டே இருங்க. அந்த உங்களோட அட்வான்ஸ் போகுதானேடா யாஷ், அது முடிஞ்ச கையோட அங்க ஸ்டார்ட் பண்ணும். எஸ் மிஸ். அப்ப இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த 10 days இவங்க அப்புறமா என்ன தான் செய்வாங்க, ஸ்போக்கன் முடிச்சிட்டு தான் அங்க போவாங்க. அட்வான்ஸ். ஓகேண்ணா. அப்படி போவாங்க. ஓகே. இப்பதான் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் அங்க பேரும் இருக்கிறாங்க. இப்ப அங்க வந்து ஸ்போக்கன் அட்வான்ஸ் முடிச்சிட்டு, அந்த ஸ்போக்கன் முடிச்சிட்டு வந்தாக்கள் அங்க இருக்கிறாங்க தானே உங்களோட அட்வான்ஸ்ல. இப்ப அது மாதிரி எக்ஸாம் செஞ்சாலும் இருக்காங்கண்ணா. எக்ஸாம் செஞ்சாக்களும் வந்து படிப்பாங்க. படிப்பாங்க. மிஸ் அந்த எசென்சியல் புக் வந்து 25 பேட்சுக்கு ஒருக்கா போட்டு விடுவீங்க? போடுறேன். ஓகேம்மா, தேங்க்யூ சோ மச். அப்ப ஐ ஹேட் a very good time with you all. அப்ப ஏதாவது என்னட்ட ஏதாவது பிள்ளை எதுவும் நடந்திருந்தா மன்னித்துக் கொள்ளுங்க. என்னோட கொஞ்சம் அப்ரண்டிஸ்கள் வந்து விளையாடுவாங்க, அவர்களால் ஏதாவது நடந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். சரியா? விளையாடி சிரிப்போட அந்த கிளாஸை கொண்டு போனோம். அப்ப உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 100%. Yes, ma'am. Okay, அப்ப thank you so much Thank for you, ma'am. speaking with me. Thank you very much. Love you all. Thank you, ma'am. We will meet Me too, ma'am. at the spoken club. Okay. அப்ப அன்பு விஜயகாந்த் யாரையும் காண